Hi guys, நான் தான் உங்கள் சூர்யா. வெல்கம் டு MSO Vlogs episode 3. ஸோ இன்னைக்கு வந்து ஜாமான்லாம் நம்ம ஏற்றிட்டு கிளம்ப போகிறோம் புக்கிங்க்கு. பெண்டமியில் ஒரு புக்கிங் இருக்கு. ஸோ 4:30 மணிக்கு வந்து எல்லாம் மீட் பண்ண வேண்டியது. இப்போ மணி வந்து 5:30. இன்னும் 2 நாள் இவர் தான் நம்ம கேஷஸ் திறன். கேஷஸ் ஒரு ஆளு, திறன் ஒரு ஆளு. தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். ஸோ அதனால கேஷஸ் திறன்லாம். இவர் வந்து பம்பை எடுத்து உருட்ட ஆரம்பிச்சாரு. உருட்டுவார் அப்படியே உருட்டிக்கிட்டே போவார். அவ்வளோதான் போன வாரம் விட்ட இன்ட்ரோடக்ஷன்ல வந்து இவர் தான் நம்ம யோகேஷ் பஞ்சண்ணன். இவர் வந்து 15 வருஷத்துக்கு மேல இண்டஸ்ட்ரியில இருக்காரு. பேர்பட்ட ஒரு கட்டம்ல கையில சுத்திட்டு இருக்காரு இவரு. சேட்டையெல்லாம் செய்ய வேணாம், வாய கொஞ்சம் மூடு. போன வாரம் உங்களுக்கு போராளி பொண்ணு தாயின்ற ஒரு கேள்விக்கு பதில் வரும். சொல்லுங்க சார், அந்த கேள்விக்கு பதில. போன வாரம் என்ன கேள்வி கேட்டேன் தெரியல, நீங்க தான் சொல்லணும். போராளி பொண்ணு தாய் பாட்டில் பொண்ணு தாய் யாரை அழித்து போகிறாள்? அந்த பதில் வந்து பக்கத்து வீட்டு சுப்பிரமணியனை அழிச்சிட்டு போகிறார். யார் அந்த சுப்பிரமணியம்? அடுத்த எபிசோட்ல பாருங்க. ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ஹரிஸ். நான் MSO பாடக. இப்போ வந்து நம்ம கூட நம்ம தமிழ் பிளேயர் இருக்காரு. நீங்க அப்படியே போங்க, ரொம்ப நன்றி. இவரு தான் திவாகரன், நம்ம தமிழ் பிளேயர். இவர் வந்தாலே ஒரு பீச்சா போடலாம். அண்ணன் வராரு வழி, இவரு கை அவ்வளவு புதுசா இருக்கு. இவர் தான் நம்ம டேங்களா பாத்துக்கோங்க. தெரியுது, நீ மூடு பாருங்க. அவன் சைக்கிள் நியாயமான நல்ல பையன் தான். இதுதான் நம்மளோட ஷாம் அண்ணன், ஷாம் காலம், பல பேர் இருக்கு. இது வந்து உண்ணி வசிப்பாரு, கட்டை வசிப்பாரு, ஆல் ரவுண்டே எல்லாமே ஆல் ரவுண்டு. ஆனா இவரும் கொஞ்சம் விதமான அடுத்து நம்ம லிஸ்ட்ல வந்து தனுஷ். இவர் தான் வந்து பூம் பாய். வாங்கடா. இவர் வந்து 12 வருஷம் சர்வீஸ். அப்போனா இவர் ஆரம்பிக்கும் போது நான் ஸ்கூல்ல படிச்சுட்டு இருந்தேன். 10 வருஷம் சர்வீஸ். இவர் தான் நம்மளோட சுமை தாங்கி. என்னை வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. காவாலி வாங்கடா. கோபம் என்ன கோபம் என்ன தில்லைவன காளியம்மா, பூக்குழி போல் மேனியிலே எண்ணெய் ஊற்றும் காரணமா. கோபம் என்ன தில்லைவன காளியம்மா, பூக்குழி போல் மேனியிலே எண்ணெய் ஊற்றும் காரணமா. தீக்காடா கொதிப்பவளே, பூக்காடா மாறிவிடு. தாய் பாசம் தேடி வரும் பிள்ளபசி ஆற்றிவிடு. இரங்கலையோ இல்லைவன திகம்பரியே. ஈரக்கொல துடிக்குதம்மா, குளிர்ந்து விட்டா தேவலையே. போன வாட்டி சொல்லியாச்சு, இவர் தான் என்னோட மாமா. மாமாவுக்கு ஒரு கேள்வி கேட்போம். மாமா, இத்தனை வருஷம் குரூப் வச்சு ஓட்டிட்டு இருக்கீங்க, இப்போ இருக்கிற பயணங்களை ஓட்டிட்டு உங்களுக்கு என்னதான் பெரிய தலைவலியா இருக்கு? இல்லை பயணிகளை எந்த எனக்கு தலைவலி இல்லை. சில நேரத்தில் தான் வந்து கொஞ்சம் மண்டை ஓடுற மாதிரி நடந்துக்குவாங்க. அதனால் அழகாக சரிப்படுத்திடுவேன். இவர் இல்லைன்னா கதையே ஆயிருக்கும் எப்பயும். ஏன்னா எது செஞ்சாலும் கரெக்டாக வந்துடுவார். ரைட்டு குரூப் வச்சு நடத்துகிற சொன்னாக்கா அது சாமானிய விஷயம் இல்லை. சில பேர் சொல்லுவாங்களே பழமொழி, அதெல்லாம் கரெக்டாக இருந்தால் தான் வாழ் கரெக்டாக வரணும். அதே மாதிரி தான் நம்ம கரெக்டாக இருந்தால் தான் நம்ம பயணங்களும் கரெக்டாக இருக்கும். ஓகே கைஸ், புக்கிங்கை நம்ம சரவெட்டியாக முடிச்சு எடுத்துட்டோம். இந்த நல்லா ஆடி பாடி சந்தோஷமா எல்லாத்தையும் கொளுத்தி எடுத்துட்டோம். இப்போ மணி வந்து 12:30 மணி. இப்போ தான் ஜாமான்லாம் வச்சு திரும்பி மாசத்துக்கு வந்துட்டோம். ஜாமான்லாம் மேலே வச்சுட்டு இது வந்து இன்னைக்கு ஒரு ரேப்லாம். தேங்க்யூ.